ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் கோவிட் ட்ரேடர்ஸ் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் ரோசாரி பயோடெக் லிமிட்டடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே சரிஞ்சிட்டு இருந்த ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1600 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து இந்த ஷேர் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஐபிஓவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 790 ரூபா ரேஞ்சில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் வந்து 1600 போயிட்டு மறுபடியும் இந்த 700 600 சம்திங் பழைய ப்ரைஸ்க்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஷேரில் இப்போ என்ட்ரி வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு நல்ல வால்யூம் வந்து பில்டப் ஆகிட்டுருக்கு. பட் இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல. ஸோ நம்ம வந்து நார்மலாக பார்க்கும்போது 1057, நான் சொல்கிறது வீக்லி சார்ட்டில் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ப்ரைஸ் லைன் வந்து இருக்குது. தட் மீன் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 833 பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஷேர் வந்து 1054 ரூபா போக சான்சஸ் அதிகம். பட் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். பிகாஸ் ஹை வால்யூமில் இந்த கேண்டில் வந்து வந்திருக்கு. செகண்ட் கேண்டில் ஹை வால்யூம், தேர்ட் கேண்டில் அப்படி ஆப்போசிட் டோஜி வந்து விழுந்துச்சு. பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெய்லி சார்ட்டில் இந்த ஷேர் வந்து ஒரு சேனல் வந்து விழுந்திருக்கு. அந்த சேனல் வந்துச்சு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அப்போ ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ நம்பி அந்த சேனலை வந்து பை பண்ணலாம். அந்த சேனலில் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இது வந்து ஒரு சரியான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக தெரியுது. 904. சரிங்களா? 904 மட்டும் இந்த ஒரு ஸ்டாக் தாண்டிட்டா அல்டிமேட்டாக அது வந்து 1550 ரூபா போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி என்ட்ரு ஆகி ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். RCF, அதாவது ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த ஒரு ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்னோடய கவனம் வந்து இன்னொரு ஸ்டாக்கில் போனதுனால நான் இதை வந்து கவனிக்கலன்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ இதை பாருங்கள். இதுக்கு பேர் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வரைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்கும். எப்போ இந்த ஹை வந்ததுக்கப்புறம் இது பண்ணது அக்டோபர் மந்த்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அந்த 3 மாதம். இதுக்கான இதை வந்து 3 மாதம் ஆச்சு. இந்த பேட்டர்னை வரைஞ்சி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதையே வந்து நான் கவனிக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுத்து இப்போது அதோடைய ரெசிஸ்டன்ட் நோக்கி போயிட்டுருக்கு. ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 4% ஏறிடுச்சுன்னா டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடும். இந்த நேரத்தில் பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம வீக்லி சார்ட்டோடைய ஹெல்ப்பை தான் பார்க்கணும். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு ஹேமர் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்டர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹேமரில் தான் நீங்கள் வைக்கணும். 137 ரூபா வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு எந்த ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல மேரி எழுதிச்சா, செகண்டு 173 கீழே வரும்போது செல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அண்ட் கேபிட்டல் வந்து காக்கப்படும். நமக்கு இந்த ஒரு ஸ்டாக்கு தான் இருக்குது, இதில் தான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் பார்த்து முடிவு எடுக்கலாம். அப்புறம் அவந்தி ஃபீட்ஸ். அவந்தி ஃபீட்ஸ் தலையெழுத்தே அப்படின்னு கிடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து 2-3 தடவை ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நம்பகத்தன்மையோட ஒரு ரிட்டர்ன் கூட இந்த ஸ்டாக் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. பட் இந்த ஸ்டாக் எப்போ கொடுக்குன்றது நமக்கு தெரியல. ஸோ அதனால்
இதில் நம்ம என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வீக்லி சார்ட்டோட உதவி நாடலாமா? ஸோ ப்ரைஸ் செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்றது எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் இந்த ஒரு லைனை வந்து நான் தவறி போட்டுட்டேன் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் எனக்கு பார்க்க தெரில அப்படின்னா, அதோட சாப்டர் வந்து க்ளோஸ். ஆமாங்க, நிறைய இடத்துல ஃபேக்கான ஒரு நெட்டு வந்து வரும், அதாவது ஒரு வலை. அதில் வந்து உங்கள் பணத்தை போட்டுட்டிங்க அப்படின்னா, வெயிட் பண்ணி உங்களுடைய பணம் வந்து கரைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு தடவை என்ட்ரு ஆகும்போதும் பார்த்து கேர்ஃபுல்லாக என்ட்ரு ஆகுங்க. அவந்தி ஃபீல்டில் நோ என்ட்ரு. சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் கடந்த ஒரு 3 மாதத்தில் 30% மேலே ஏறி இருக்குது இந்த சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹேமர் வரும்போது நான் வந்து பை பண்ண சொன்னேன். ஒரு 285 ரூபா சம்திங் ரேஞ்சில் வந்து இருந்துச்சப்போ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாயை டச் பண்ணிவிட்டு வந்திருக்கு இந்த ஷேர். ஸோ நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 400 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அப்ராக்சிமேட்டாக ஒரு 35% நீங்கள் எடுத்துருப்பீங்க. ரொம்ப கணக்கான 35%. இப்போ இந்த ஸ்டாக் என்னடா பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோவாக ரீடெஸ்டிங் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஷேர் வந்து ரீடெஸ்ட் பண்ண உடனே பூம் ஆகும். பூம் ஆன உடனே அதோடைய ரெசிஸ்ட் என்னென்ன 483 போய் டெஸ்ட் பண்ணோம். ஸோ இதை நம்ம கவனிக்க இன்னொரு வழியும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரெண்டை வரைஞ்சிக்கோங்க. ஸ்டாக் எப்போ இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ, இந்த ட்ரெண்டில் நான் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ, அப்போ நீங்கள் என்டர் ஆகலாம். சரிங்களா? 1 2 3 நீங்கள் டச் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் பை பண்ணலாம். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பை பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா கோவை ட்ரேடர்ஸ்னு சர்ச் பண்ணி அடைக்காங்க. வர்ற பெனிஃபிட் அடைஞ்சுக்கோங்க. பாய்.